ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2022 ரிலீஸ் ஆன டிட்டோ அப்படிங்கிற மூவியோட தமிழ் எக்ஸ்பிளனேஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்லேயே ஒரு பொண்ணு ஒரு பழைய ஹேம் ரேடியோவையும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற அந்த புக்கையும் எடுத்து வச்சுட்டு அந்த ஹேம் ரேடியோவை ஆன் பண்ணி சிக்யூ யாராச்சும் இருக்கீங்களா, நான் பேசுகிறது கேட்குதா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த மிஷினுக்குள்ளே என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ஹேம் ரேடியோ மிஷினுக்குள்ளே வழக்கத்துக்கு மாறாக ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தோட ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அவரோட ஃப்ரெண்டும் அவரும் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போதே பேசிக்கிறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றாரு, இவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசாக ஒரு பொண்ணு அட்மிஷன் போட்டிருக்கான். நம்ம ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா இவர் இருக்கிறது 1999ல், அதுவும் ஒரு பொண்ணு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கிறது இவர் ரொம்பவே ஷாக்காக இருக்கு. பொண்ணு இந்த காலேஜில் வந்து சேர்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணணும்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட டீட்டெயிலை பற்றிலாம் அவரோட ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டுட்டு அப்படியே அந்த பொண்ணுக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எங்கள் எல்லாரு கூடயும் டச் வச்சுக்கலாம், இந்த யூனிவர்சிட்டி பற்றி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு அந்த பார்ட்டிக்கும் அவங்களை இன்வைட் பண்ணுறாரு. அப்படியே நம்ம ஹீரோ அவரோட கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது அவருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது அந்த பொண்ணுட்டேருந்து. அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மீட்டப்புக்கு முன்னாடி நான் அவங்கள மீட் பண்ணணும், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்கள பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல அப்படிங்கிறதுனால இவங்களோட ட்ரெஸ் வச்சு தான் இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என் பேரு சியோஹன் சோல் அப்படி சொல்லிட்டு அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் வரது கூட தெரியாம அந்த பொண்ணையே பார்த்துட்டு நிக்கிறாரு. அந்த பொண்ணு சொல்றாங்க, உங்களுக்கு ஃபோன் வருது அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்றாரு. என்னடா ஹலோன்னு சொல்ற, நான் தான் உன் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு ஆப்போசிட்ல அவரோட ஃப்ரெண்டு பேச, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது நாட் அவைலபிள் கேனப்பாயா அப்படி சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து ஹாய் நைஸ் டு மீட் யூ அப்படி சொல்லிட்டு அவர் இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. சரி, உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களே, என்ன அது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள்ட்ட கேட்கிறாரு. எனக்கு இந்த கேம்பஸை கொஞ்சம் சுத்தி காட்ட முடியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அவங்க கேட்கறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த கேம்பஸை கொஞ்சமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த கேம்பஸ்குள்ளேயே நிறைய தியேட்டர் மாதிரி இடம்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சுத்தி பார்த்து முடிச்சுட்டு கடைசியா ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த ரூம் மட்டும் பூட்டி இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்கும்போது அதுல ஒரு ஹேம் ரேடியோ இருக்கிறது அந்த பொண்ணு பாக்குறாங்க. அது ஒரு ஹேம் ரேடியோ அப்படி சொல்லிட்டு அதை பார்த்து எக்ஸைட் ஆக, நீயும் கிம்மரியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்றாரு. சரி, இந்த லேபை பூட்டி கிடக்க அப்ப இந்த ஹேம் ரேடியோ பத்தி யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோட்ட கேக்குது. அதுக்கு நம்ம ஹீரோவோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல, இங்க நிறைய பேர் புக்கும் கைமா தான் சுத்திட்டு இருப்பாங்க, இங்க உள்ள நிறைய பேர்ட்ட நீ இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள அழைச்சிட்டு போறாரு. இந்த இடத்துலயே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போயிடுது அந்த பொண்ணுக்கு ஹேம் ரேடியோனா ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து போறாங்க. அப்படியே இவங்க காலை சுத்திட்டு இருக்காங்க. நைட்டும் ஆயிடுது. ஒரு ரோட்டு வரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கேக்குது, உன்னையும் அன்பாப்புலர் ஆக்கிட்டா என்ன பண்ணுவ அப்படி சொல்லிட்டு, ஆல்ரெடி நான் அப்படிதாங்க இருக்கேன், சொல்லப்போனா இங்க உள்ள பாதி சீனியர்ஸ்க்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன் அப்படி சொல்ற, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. கடைசியா நம்ம ஹீரோயின் தங்குற அந்த ஹாஸ்டலுக்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவோ அவங்கள விட்டு பிரிய முடியாம அங்க நின்றுட்டு இருக்காரு. அப்படியே நாளைக்கு லஞ்சுக்கு வெளில போலாமா அப்படி சொல்லி கேக்குறாரு. அந்த பொண்ணும் போலாமே அப்படி சொல்லிடுது. இங்க அப்படியே சீன் கட் ஆகுது. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட் இருக்கிற அந்த ஹேம் ரேடியோ பத்தி கேக்குறாரு. அது என்ன பண்ற, அது எனக்கு தெரியா அப்படி சொல்லிட்டு, உனக்கு அந்த ஹேம் ரேடியோ யூஸ் பண்ண தெரியுமா அப்படி சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்க, நீ யூஸ் பண்ணும்போது பாத்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. என்னமோ பண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த ஹேம் ரேடியோ எடுத்துக்க சொல்றாரு. கட் பண்ண நம்ம ஹீரோ அந்த ஹேம் ரேடியோ எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அவர் வச்சிருக்க அந்த பெட்டு கிட்ட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காரு. மோகன், இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, இன்னைக்கு நான் சூப்பரா ஒரு பொண்ணை பார்த்தேன், அவன் கூட செமையா பேசினா அப்படி சொல்லிட்டு அவர் வச்சிருக்க அந்த பெட் கூட பேசிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஹேம் ரேடியோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹேம் ரேடியோ வச்சு நம்மளால இன்னொருத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வழியா. இதுதான் இந்த ஹேம் ரேடியோவோட ஃபங்க்ஷன். மறுநாள் காலையில ஒரு மியூசிக் கான்சர்ட் மாதிரி தெரியுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவங்க அந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள், இந்த உலகம் அழிய போகுது, நியூக்ளியர் வாரனால எல்லாருமே அழிய போறீங்க அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குது, இந்த உலகம் அழிய போகுதா என்ன அப்படி சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவும், கண்டிப்பாக இந்த உலகம் எப்போ அழியாது, ஏன்னா நான் இன்ன வரைக்கும் ஒரு பொண்ணை கூட முழுசாக டேட் பண்ணதே கிடையாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, என்னால் நம்பவே முடியல, நீ காலேஜில் ரொம்ப பாப்புலர்னு கேள்விப்பட்டனே அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த பொண்ணு போயிடுது. கட் பண்ண நம்ம ஹீரோ ஒரு நோட்டீஸ் போர்டை பார்த்து, அடுத்த வருஷம் நானும் சீனியரா அப்படி சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ்
வேர்டை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு குட்டி கம்பெனி வச்சுருந்துருக்காங்க. அந்த கம்பெனி ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனினால ரொம்ப திவாலாயிடுச்சு. ஸோ இவங்க ஆசை என்ன அப்படின்னா ஒரு குட்டி கம்பெனி வச்சு அதை நல்ல முறையாக நடத்திட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஆசை. அப்படியே உன் ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்குறாங்க. சடனாக நம்ம ஹீரோவும் உன்னை கிஸ் பண்ணணும் அப்படின்னு உளறிடுறாரு. அச்சோ, நான் இப்போ என்ன சொன்னேன்? ஆக்சுவலாக நான் அதை மீன் பண்ணல, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருக்காரு. அந்த பொண்ணுக்கு மூஞ்சே சரியில்லை, ஒரு மாதிரி அழாத குறையா நின்றுக்கிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து இந்த பக்கத்தில் இந்த உலகம் அழிய போகுது, கண்டிப்பாக முடிய போகுது அப்படி சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அங்கே வராரு. வந்தோடனே இதுதான் சான்ஸ் அப்படி சொல்லிட்டு இந்த வந்துட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அவர் கூப்பிடனாலும் அவர் கூப்பிட்ட மாதிரியே என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான், நான் வந்துடுறேன் அப்படி சொல்லி அங்கே போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு அவரோட ரூமில் படுத்துட்டு பைத்தியக்காரா போச்சு எல்லாம் போச்சு, அவங்கள்ட்ட போய் கிஸ்ஸை பற்றி ஏன்டா பேசினேன் அப்படி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. மார்க்மேன், நான் இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஆனால் தெரியாதனமாக அவள்கிட்ட கிஸ்ஸுன்னு சொல்லி உளறிட்டேன் மார்க்மேன், இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படி சொல்லிட்டு அவர் வச்சிருக்க அந்த பெட்டிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த ஹேம் ரேடியோவில் வித்தியாசமாக ஏதோ சவுண்ட் வருது. என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ எஞ்சி போய் பார்க்குறாரு. பார்த்தா சிக்யூ யாராச்சும் இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசுகிறாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஹலோ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பொண்ணும் வா இது வேலை செய்யுது அப்படி சொல்லிட்டு சொல்லுது. ஹேம் ரேடியோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க போல, சரி நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இந்த புக்கில் கூட அப்படி தான் போட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. புக்கா, என்ன புக் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ஹேம் பிகினர் கைடு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, என்னோட பேர் கிங் யாங், நான் ஹேங்காக் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். அப்படியா, நானும் அந்த யூனிவர்சிட்டியில் தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்கிறாங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. என் பேர் கிம் யூனி, நான் சோசியாலஜி மேஜர் படிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு அசைன்மெண்ட்டுக்காக நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை இன்டர்வியூ எடுக்கணும், அதுக்காக தான் நான் அந்த ஹேம் ரேடியோ யூஸ் பண்ணேன். ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக அந்த புக்கை என்கிட்ட தந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதை வச்சு நான் எல்லாத்தையும் கற்றுக்குவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள்ட்ட சொல்கிறாரு. சரி, அப்போ நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஓகேன்னு அந்த பொண்ணுமே சொல்லுது. சரி, அப்போனா நாளைக்கு அந்த ஓல்டு பில்டிங் பக்கத்தில் வந்துடுங்க, மத்தியானம் 1 மணிக்கு, ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த லைன் கட் ஆகிடுது. அடுத்த நாள் மத்தியானம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப நேரம் ஆயுமே அந்த பொண்ணு வர மாதிரி தெரியல. கட் பண்ணி அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. ஆனால் அங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த மழை நினைஞ்சுக்கிட்டே ரொம்ப நேரமா அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் அங்க வராரு. ரொம்ப நேரம் ஆயும் வராதனால அந்த பொண்ணு அந்த பையனும் சேர்ந்து கேண்டீனுக்கு சாப்பிட போறாங்க. அப்படியே அவங்க சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு அவர் மேல லைட்டா லவ் இருக்கு அப்படிங்கிறதும், அதை இன்னும் அவர்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியுது. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி கிளம்புறாரு. கிளம்பும் போது கூட நம்ம ஹீரோயின் தொட்டு பார்த்துட்டு லைட்டா ஃபீவர் இருக்கு, நைட்டு தூங்கும் போது ஒரு டேப்லெட் போட்டு தூங்கு, உடனே சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் எப்பதான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த மீனவ பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட்ட தான் பேசுறாரு. நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் அவ்வளோ சொல்லியும் நீங்க அந்த இடத்துக்கு வரவே இல்லை. என்னது, நான் வரலையா? இந்த டைலாக் நான் தாங்க சொல்லணும். உங்களால் 2 மணி நேரத்துக்கு மேலே அதே இடத்துல மழையில் நினைச்சிட்டு இருந்தனால எனக்கு கோல்டே பிடிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு திருப்பி சொல்லுது. என்னது மழையா? ஏங்க ஒரே ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஏன் இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அந்த லைன் கட் ஆகுது. மறுநாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்காரு. அப்போ அவர் லவ் பண்ற அந்த பொண்ணு வராங்க. வந்த உடனே அவரால் அங்கே நிற்க முடியல. உடனே அங்கேருந்து போயிடுறாரு. அப்படியே நைட் ஆகுது. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அதே பாஸ்கெட் பால் கிரவுண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் நாளைக்கே அந்த பொண்ணை போய் ப்ரப்போஸ் பண்ண போறேன்டா, கண்டிப்பா அவன் என் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன், பாப்போம் அப்படி சொல்லிட்டு அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி அந்த மியூனி பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஹீரோ தங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த இடத்த போய் பார்க்குது. அங்கே ஒரு வாட்ச்மேனே இருக்காரு. என்னம்மா இந்த நேரத்தில் இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்கே ஒருத்தரை பார்க்கணும், ஆனால் அவரை வெளியில் எங்கேயும் பார்க்க முடியல, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கு அந்த வாட்ச்மேனும் அப்படியா, அந்த ஃபோன் புத்துக்கு போ அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோன் புத்தை பார்த்தா தான் நமக்கே தெரியும். அந்த ஃபோன் புத்துக்கு போகிற நம்ம ஹீரோயின் அங்கே எழுதியிருக்க லெட்டர்லாம் பார்க்குறாங்க. 6 மணிக்கு பாஸ்கெட் பால் கோர்ட்டு வந்துரு, 8 மணிக்கு நம்ம டின்னருக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய லவர்ஸ் அங்கே எழுதி வச்சிருக்காங்க. அதனால தான் அந்த வாட்ச்மேன் ஃபோன் புத்துக்கு போங்க அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லியிருப்பாரு. அப்படியே சீன் கட் ஆகுது. கட் பண்ணால் ஹீரோயின் அவங்க வீட்டில் இருக்காங்க. நான் நிஜமாவே உனக்காக 2 மணி நேரம் வெயிட் பண்ண தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் அதை நம்புற மாதிரியே தெரியல. நானும் தான் வெயிட் பண்ணேன். அப்போ அந்த மியூனி பண்ணி கேட்குறாங்க, நீ எந்த மெசஞ்சர் ஆப் யூஸ் பண்ணுற அப்படி சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவோ, மெசஞ்சர் ஆப்பா அப்படின்னா உன்ட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லையா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறாங்க. இரு முதல்ல ஸ்மார்ட் ஃபோன்னா என்ன, அது ஏன் என்கிட்ட இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு.
இப்போ நம்ம எந்த வருஷத்தில் இருக்கோம் தெரியுமா? இப்போ போய் யார்ட்டையா ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருக்குமா அப்படி சொல்லிட்டு அந்த மியூனி பொண்ணு ஹீரோட கேட்குது. அதுக்கு ஹீரோவா 99.9ல் அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. என்னது 99.9ஆ? இப்போது 2021 ஆகுது அப்படி சொல்லிட்டு மியூனி பொண்ணு சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே அவங்க சொல்லிக்கிறத நம்ப மாட்டுறாங்க. அப்போ அந்த மியூனி பொண்ணு எங்கே உன் நம்பர் கொடு அப்படி சொல்லிட்டு அவங்க நம்பர் வாங்குது. இவரும் ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறாரு. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 0லேருந்துலாம் ஆரம்பிக்குது. இந்த பொண்ணுக்கு ஒரே டவுட்டு, எந்த நம்பர் 0லேருந்து ஆரம்பிக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி ஒரு நம்பரே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோனில் வந்துடுது. சரி, அப்போ நாளைக்கு காலையில் அங்கே இருக்கிற ஃபோன் பூத்திட்ட மீட் பண்ணுவோம். ½ அன் ஹவரில் நான் வரலனா என் நம்பர் அங்கே இருக்கிற லெஃப்ட் பில்லரில் எழுதி வச்சுட்டு போயிடுறேன், நீ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த மியூனி பொண்ணு சொல்லுது. நம்ம ஹீரோவும் சரின்றாரு. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோவும் அந்த ஃபோன் பூத்துக்கிட்ட தான் நிற்கிறாரு. அந்த மியூனி பொண்ணு அந்த ஃபோன் பூத்துக்கிட்ட தான் நிற்கிது. ஆனால் நம்ம ஹீரோ நிற்கிற அந்த ஃபோன் பூத்துக்கிட்ட மட்டும் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஹீரோ நிற்கிற இடத்துல கூட்டமே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு தான் 2021 இருக்கு. அப்போ யாரும் அந்த ஃபோன் பூத்தெல்லாம் யூஸ் பண்ண போகிறா? அதனால தான் அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல கூட்டமே இருந்திருக்காது. அப்படியே அந்த மியூனி பொண்ணு அந்த ஃபோன் பூத்துக்குள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஹீரோவோட பேரும் அவரோட ஃபோன் நம்பரும் எழுதி வச்சிருக்காரு. அதுவும் அந்த ஃபோன் நம்பரை எழுதி ரொம்ப வருஷம் ஆன மாதிரியே இருக்குது. இப்போ தான் அந்த மியூனி பொண்ணுக்கு ரியலைஸ் ஆகுது, நம்ம ஹீரோ சொன்ன எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறதும், அவர் உண்மையிலே 1999ல் தான் இருக்காரு அப்படிங்கிறதும் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது. அப்படியே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவரோட லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட அவரோட லவ்வை சொல்லலான்னு போகிறாரு. ஆனால் அந்த பொண்ணை பார்த்தோன்னே, அன்னைக்கு நான் பண்ணது சாரி தான், நான் வந்துட்டு அப்படி பேசியிருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு அவர் சாரி சொல்லிடுறாரு. பழைய மாதிரியே இவங்களும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு மோனி பொண்ணும் நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, நாளைக்கு நான் ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் டேட் பண்ண போகிறேன், எனக்கு ஏதாவது டிப்ஸ் தெரியா அப்படி சொல்லிட்டு நம்ம மியூனி பொண்ணுகிட்ட ஹீரோ கேட்குறாரு. அந்த மியூனி பொண்ணும் அப்படி பண்ணுங்க எப்படி பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பாய்ஸுக்கு ஹேர் கட் தான் ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு எல்லா டிப்ஸையும் கொடுக்குறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோ அந்த புது லுக்கில் சும்மா மாசா போய் நிற்கிறாரு. செம்மையா அட்ராக்ட் ஆயிடுறாங்க அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மியூனி பொண்ணுகிட்ட நிறைய லவ் டிப்ஸ்லாம் கேட்டு அவர் லவ் பண்ணுற அந்த பொண்ணை செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அவர் லவ் பண்ணுற அந்த பொண்ணு மேலே வச்சிருக்க லவ்வை அந்த மியூனி பொண்ணு பார்த்துட்டு, இவ்வளோ லவ் வச்சிருக்கல, கண்டிப்பாக அந்த பொண்ணு உனக்கு ஓகே சொல்லிடும், நீ நாளைக்கே அந்த பொண்ணுகிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணிடு அப்படி சொல்லிட்டு அந்த மியூனி பொண்ணு நம்ம ஹீரோட்ட சொல்றாங்க. அவரும் அவர் லவ் பண்ற அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், தலைவனுக்கு செம சந்தோஷம். ரோட்ல போகும்போது கூட துள்ளி குதிச்சுட்டு ஜாலியா போயிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்து அந்த மியூனி பொண்ணுகிட்ட, உன்னாலதான் எல்லாமே நடந்துச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எல்லாத்துக்கும் நீதான் காரணம், இன்னிலிருந்து நீதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த மியூனி பொண்ணு சொல்லுது, நீ 1999ல தானே படிக்கிற, எங்க அப்பாவும் அதே வருஷம் தான் இந்த யூனிவர்சிட்டியில படிச்சாரு அப்படின்னு. நம்ம ஹீரோவும் உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணும் எங்க அப்பா பேரு கிம் அப்படின்னு சொல்லுது. என்னது, அவனுக்கு இன்னும் கல்யாணமே இருக்காது, அவன் உன்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக்காகி கேக்குறாரு. அப்ப அந்த மியூனி பொண்ணு சொல்றாங்க, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, நம்ம 2 பேரும் வேற வேற காலகட்டத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம், நீ 20 வருஷம் பாஸ்ட்ல இருந்து பேசிட்டு இருக்க, நான் 20 வருஷம் ஃபியூச்சர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் அப்படி சொல்றாங்க. நான் யூஸ் பண்ற இந்த ஹேம் ரேடியோவும் எங்க அப்பாவோடது தான், அப்பனா நம்ம 2 பேரும் ஒரே ஹேம் ரேடியோல இருந்து தான் பேசிட்டு இருக்கோம். இந்த ஹேம் ரேடியோவில் லெஃப்ட் சைட்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு, உன்னோட ஹேம் ரேடியோலயும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அதை செக் பண்ண சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கா அப்படி சொல்லிட்டு செக் பண்றாரு. ஆனா அப்படி எதுவும் ஸ்டிக்கர் இல்ல. சரி, எங்க அப்பாவும் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா எங்க அம்மாவும் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. சரி, உங்க அம்மா பேர் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. என் அம்மா பேரு அன்சோல் அப்படின்னு நம்ம ஹீரோ லவ் பண்ற அந்த பொண்ணு பேரை சொல்ல நம்ம ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. அப்படியே செமையா கடுப்பாகிறாரு. கடுப்புல அந்த ஹேம் ரேடியோட மைக்கும் பிடிச்சி அறுத்து விட்டுறாரு. இங்க சிக்னல் கட் ஆனதும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியல. அப்படியே அந்த பொண்ணு அவ வளர்க்குற அந்த பெட்டை போய் பாக்குறாங்க. அந்த பெட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வச்சிருக்க அதே மார்க் பாயிண்ட் தான். இங்க நம்ம ஹீரோவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால அவரோட ஃப்ரெண்டும் லவ்வரும் நார்மலா பேசிட்டு இருக்கதே இவனுக்கு பாக்குறதுக்கு தப்பா தெரியுது. அவரோட ஃப்ரெண்ட் அப்படியே கூட்டிட்டு போயிடுறாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோவோட லவ்வரு அவங்கள அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் கூட்டிட்டு போறாரு. அவரோட வீட்டுக்கு அவங்க போன உடனே அந்த ஹேம் ரேடியோ பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஹேம் ரேடியோ அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சரி, இங்க வந்ததுக்கு ஒரு மெமரியா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் இவங்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ ஸ்டிக்கரை அந்த ரேடியோட கார்னர்ல ஒட்டுறாங்க. அந்த ஸ்டிக்கரை ஓட்டதுக்கு அப்புறம் தான் இதுவரையும் கன்ஃபியூஷன்ல இருந்த நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு, இதுதான் ஃபியூச்சர்ல நடக்க போகுது அப்படின்னு. இங்க அப்படியே கட் பண்ணி இந்த மியூனி பண்ண தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பாரு, மியூனியோட அப்பாவும் இவரும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு தானே சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபேமிலி ஃபோட்டோல தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஆல்பத்தை எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் மட்டும் எல்லா ஃபோட்டோலையும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி இவரை நேரில் பார்த்ததே கிடையாது. அப்படி அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மியூனி பொண்ணுக்கு அவங்க அம்மாட்டேருந்து கால் வருது. அப்போ அந்த மியூனி பொண்ணு கேட்குறாங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் ஏதாவது இருந்திருக்காமா, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும், எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு, என்னன்னே தெரியல, நாங்கள் லவ் பண்ணும் போதே அவன் காணாமல் போயிட்டான், நாங்களும் எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தோம், ஆனால் எங்கே தேடியும் அவனோட கான்டாக்ட் கிடைக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த மியூனி பொண்ணோட அம்மா சொல்லிடுறாங்க.
இருக்காங்க. இப்பதான் அந்த பொண்ணுக்கு எல்லாமே புரிய வருது. இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவரோட லவ்வரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா தானே மியூனி பொறப்பாங்க. ஹீரோவும் அவரோட லவ்வரும் மேரேஜ் பண்ணிட்டா மியூனி பொறக்க மாட்டாங்கல்ல. ஸோ மியூனிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால, தன்னோட காதலே தியாகம் பண்ணிட்டு ஊரு விட்டு ஊர் போயிருப்பாரு மியூனிய சேவ் பண்றதுக்காக. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஒரு பெரிய பாஸ்கெட் பால் மேட்ச்ல விளையாண்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட லவ்வர் பொண்ணும் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்க வராரு. இவங்க 2 பேரும் கேஷுவலா தான் பேசிக்கிறாங்க. ஆனா அத பார்த்த நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட போயிட்டு கண்ட மேனிக்கு அடிக்க ஆரம்பிச்சாரு. யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இவங்க இப்படி அடிச்சுக்கிட்டதே கிடையாது. கட் பண்ணா அடி வாங்கின ஹீரோவோட ஃப்ரெண்டு நம்ம அன்சோல்ட்ட வந்து சொல்றாரு, "நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அவன் இப்படி பண்ற ஆளே கிடையாது. இப்ப கொஞ்ச நாளா தான் அவன் இப்படி இருக்கான். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத" அப்படி சொல்லிட்டு அடி வாங்கினாலும் நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட்டாவே பேசுறாரு ஒரு நல்ல ஃப்ரெண்டா. அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரே கில்ட்டி ஃபீலா இருக்கு. தன்னோட ஃப்ரெண்டையே அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த உடைஞ்சு போன ஹேம்ரோடைய பக்கத்திலே உட்கார்ந்திருக்காரு. எப்பயுமே இவர் சோகமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, இவர் வச்சிருக்க அந்த பெட்டு கூட தான் பேசிட்டு இருப்பாரு. இப்ப அந்த பெட்ட காணோம். அப்படியே அந்த பெட்ட தேடி அங்கேயும் இங்கேயுமா வெளில வந்து பார்த்தா, அந்த பெட்ட ஹீரோவோட லவ்வரும் அவரோட ஃப்ரெண்டும் கையில வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் நார்மல் ஃப்ரெண்ட்ஸா தான் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இத பார்க்குற நம்ம ஹீரோவுக்கு மனசே உடைஞ்சு போயிருது. என்னதான் ஆனாலும் ஃபியூச்சர நம்ம மாத்த முடியாது. அப்படி மாத்துனா ஃபியூச்சர்ல இருக்க அந்த மியூனி பொண்ணு இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ இவங்க 2 பேர் கண்லயும் படாம வேற ஊருக்கு போயிடுவாரு. இப்படிதான் இவரு காணாம போவாரு. அப்படியே அந்த மியூனி பொண்ண தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு தானே நம்ம ஹீரோவுக்கு ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு. அதனால தானே அவரோட லவ்வர விட்டும் அவர் போனாரு. இத நினைச்சு அந்த பொண்ணு ரொம்பவே வருந்திட்டு இருக்கு. ஒரு நாள் மியூனியோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி நீ சொன்ன கதையெல்லாம் ஒரு புக்ல எழுதியிருக்கு. இந்த புக்கோட ஆத்தர் பேரும் கிம் தான். அவர் ரொம்ப பாப்புலர் ஆனதுனால இங்க பக்கத்துல ஒரு ஈவென்ட் வச்சிருக்காரு. அந்த ஈவென்ட்க்கு போனீங்கன்னா உனக்கும் இந்த புக்ல அவர் சைன் போட்டு கொடுப்பாரு அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம மியூனி பொண்ணு அவர் பாக்குறதுக்காக அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஒரு ரைட்டர் ஆகணும்னு தான் ஆசை. ஆனா அதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனால தான் இன்ஜினியரிங் சேர்ந்திருப்பாரு. அந்த லவ்வர் விட்டு போனதுனால திருப்பி ரைட்டராக மாறி இருப்பாரு. அப்படியே அந்த பொண்ணு போறாங்க. நம்ம ஹீரோக்கு நல்லா வயசாயிருக்கு. லைன்ல நின்று சைன் வாங்குறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே லைன்ல நின்னுட்டே நம்ம மியூனி பொண்ணு ஹீரோவை பாக்குறதுக்காக போறாங்க. அவர் கீழே குனிஞ்சிட்டு உங்க பேர் என்ன அப்படி சொல்லி கேக்குறாரு. அந்த பொண்ணு மியூனி அப்படின்னு சொன்ன உடனே மார்க்மேன் எப்படி இருக்கா அப்படி சொல்லி கேக்குறாரு. நல்லா இருக்கான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு அங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மியூனி பொண்ணு நம்ம ஹீரோ அந்த புக்ல என்ன இருக்காரு அப்படி சொல்லிட்டு பாக்குறாங்க. உனக்கு என்ன மனசுல தோணுதோ அதையே நீ பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த புக்ல இருக்காரு. அந்த மியூனி பொண்ணு நம்ம ஹீரோ எழுந்ததையே மனசுல நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட பாக்குறாங்க. அவங்களோட ஒன் சைடு லவ்வும் சொல்றாங்க. அவருக்குமே நம்ம மியூனி பொண்ண ரொம்பவே பிடிச்சிருக்கு. 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதே நம்ம ஹீரோ தான். ஒரு ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம மியூனி பொண்ணு ரொம்ப நேரமா மழையில நனைஞ்சிட்டு நின்னுட்டு இருக்கும்ல. அப்ப கூட இந்த ஃப்ரெண்டு கொடை பிடிச்சிட்டு வருவார் தெரியுமா? அந்த கொடைய குடுத்து அமுச்சு விட்டதே நம்ம ஹீரோ தான். இப்படி தன்னோட ரேடியோல பேசின ஒரு ஃப்ரெண்டுக்காக அவர் லவ்வையும் விட்டு கொடுத்து அவங்க லவ்வையும் சேர்த்து வைக்கிறாரு நம்ம ஹீரோ. இப்படி அந்த படமும் முடியுது. ஒரு நிமிஷம். இந்த படத்துக்கு ஏன் டிட்டோன்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த மியூனி பொண்ணு அவரோட ஃப்ரெண்டுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அப்போ அவரோட ஃப்ரெண்டும் நானும் அதே தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். டிட்டோ அப்படி சொல்லிட்டு முடிச்சிருவாரு. இதனால தான் இந்த படத்துக்கு டிட்டோன்னு பேர் வச்சாங்க அப்படி சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். See you again.